இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 1ல் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்ட் 1 வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக விளங்குவது எது? தமிழ் மொழி. தமக்கு தோன்றிய கருத்தை பிறருக்கு உணர்த்த மனிதன் கண்டுபிடித்த கருவியின் பெயர் மொழி. பருப்பொருள்களை உணர்த்த மனிதன் பயன்படுத்தியவை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள் மற்றும் ஓவியங்கள். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இந்தியாவில் மொழிகள் எத்தனை மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன? 4. இந்தியாவில் உள்ள 4 மொழி குடும்பங்கள் திராவிட மொழிகள், இந்தோ ஆரிய மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்தியாவை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிட்டவர் யார்? ச. அகத்தியலிங்கம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? குமரிலபட்டர். தமிழ் என்ற சொல்லிலிருந்துதான் திராவிட என்ற சொல்லானது உருவானது என்று கூறியவர் யார்? ஹீராஸ் பாதிரியார். ஹீராஸ் பாதிரியார் தமிழிலிருந்துதான் திராவிடா என்ற சொல் பிறந்தது என்பதனை எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்? தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா. எந்த நூற்றாண்டு தொடக்கம் வரை இந்திய மொழிகள் அனைத்திற்கும் வடமொழிதான் மூலம் எனவும் அதிலிருந்துதான் மற்ற மொழிகள் தோன்றி வளர்ந்தன எனவும் அறிஞர்கள் கருதினர்? 18ஆம் நூற்றாண்டு. வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்பதனை குறிப்பிட்டவர் யார்? வில்லியம் ஜோன்ஸ். கிபி 1816இல் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் பாப், ராஸ்க் மற்றும் கிரிம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று குறிப்பிட்டவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? பிரான்சிஸ் எல்லிஸ். தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் என்று பெயரிட்டவர் யார்? ஹோகன். தமிழியன் மொழி குடும்பத்தில் உள்ள மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மால்தோ, தோடா மற்றும் கோண்டி. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள் மொத்தம் 3. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 28. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? 4. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் யாவை? எருகலா, குறும்பா மற்றும் சோளிகா. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்? கால்டுவெல். கண் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? தமிழ். கண் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? குரூக். கொன் என்ற அடிச்சொல் எந்த திராவிட மொழியில் இடம்பெற்றுள்ளது? தோடா. 3 என்ற எண்ணுப்பெயர் 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? மலையாளம். 3 என்ற எண்ணுப்பெயர் 3 என்ற எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? கன்னடம். 3 என்றும் எண்ணுப்பெயர் 3 என எம்மொழியில் குறிப்பிடப்படுகிறது? துளு. கடுவன் என்ற சொல் எந்த பாலினை குறிக்கின்றது? ஆண்பால் குரங்கினை குறிக்கின்றது. மந்தி என்ற சொல் எப்பாலினை குறிக்கின்றது? பெண்பால் குரங்கினை குறிக்கின்றது. களிறு என்ற சொல் ஆண்பால் யானையினை குறிக்கின்றது. பிடி என்ற சொல் பெண்பால் யானையினை குறிக்கின்றது. திராவிட மொழிகளில் எந்த மொழியில் பால் காட்டும் விகுதிகள் இடம்பெறுவதில்லை? மலையாளம். கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட ஆண்டு? கிபி 9ஆம் நூற்றாண்டு. பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டுனா கிபி 9ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற பொருளில் வரும். பாரதம் என்ற இலக்கியம் தெலுங்கு மொழியில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் இயற்றப்பட்ட நூற்றாண்டு? கிமு 3ஆம் நூற்றாண்டு. கவிராஜ மார்க்கம் என்னும் இலக்கண நூல்
எந்த மொழியில் இயற்றப்பட்டது? கன்னடம். பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட லீலா திலகம் என்னும் இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? மலையாளம். பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஆந்திர பாஷா பூஷணம் என்ற இலக்கண நூல் எந்த மொழியில் இயற்றப்பட்டது? தெலுங்கு. தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? மு. வரதராசனார் என்ற மூவா. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சே. வை. சண்முகம். எந்த நாடுகளின் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? மொரீஷியஸ் மற்றும் இலங்கை. செய்தித்தாள் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன? செய்தாள் என்ற சொல்லின் வேர்ச்சொல் செய். மரம் என்ற தமிழ்ச்சொல் கூர்க் மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மர. நீ என்ற தமிழ் சொல்லானது நின் என எம்மொழியில் கூறப்படுகின்றது. கூர்க். காலம் பிறக்குமுன் பிறந்தது தமிழே என்ற கவிதையை பாடியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. முற்றும்மை. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் அறிய அகராதி தேவைப்படுவதில்லை என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். ஈரோடு தமிழன்பன் எந்தெந்த வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார்? ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரைக்கூ. ஈரோடு தமிழன்பன் வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி பெற்ற ஆண்டு 2004ஆம் ஆண்டு. ஈரோடு தமிழன்பனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எது? தமிழன்பன் கவிதை. இனிமையும் நேர்மையும் தமிழனல் ஆகும் என கூறும் நூல். பிங்கள நிகண்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். உலக தாய்மொழி நாள் February 21. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. உலக தாய்மொழி நாள். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட 2 நாடுகள் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை. இலக்கண குறிப்பு தருக. எத்தனை எத்தனை அடுக்குத் தொடர். இலக்கண குறிப்பு தருக. ஏந்தி வினை எச்சம். விட்டு விட்டு அடுக்குத் தொடர். ராமசரிதம் என்ற இலக்கிய நூல் மலையாளத்தில் இயற்றப்பட்ட நூற்றாண்டு கிபி 12ஆம் நூற்றாண்டு. தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மீதான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தமிழ் விடு தூது குறிப்பிடும் 3 இனங்கள் துறை, தாளிசை மற்றும் விருத்தம். சிந்தாமணி என்ற சொல், அந்த சொல்லினுடைய பொருள் என்ன? சிதறாத மணி என்பது பொருள். தமிழ் விடு தூது குறிப்பிடும் முக்குணங்கள் சத்துவம், ராசசம், தாமசம். அமைதி, மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் சத்துவம். சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் தாமசம். போர், தீவிரமான செயல்கள் போன்றவற்றை குறிக்கும் குணம் ராட்சசம். தமிழ் விடு தூது குறிப்பிடும் வண்ணங்கள் மொத்தம் 5. ஊனரசம் என்பதன் பொருள் குறையுடைய சுவை. வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு, தொன்மை, இயைபு. மொத்தம் 3 பொருள்கள். 2 கண்களைப் போல 2 பூக்களால் தொடுக்கப்படும் மாலைக்கு என்ன பெயர்? கன்னி. தமிழில் 2 அடிகளை கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. தமிழ் விடு தூது குறிப்பிடப்படும் தமிழ் விடு தூது என்ற நூலில் குறிப்பிடப்படும் மொத்த குணங்கள் 10. சுவை எத்தனை வகைப்படும்? அறுசுவை, அதனால் 6. அம்மை முதலிய அலகுகள் எத்தனை வகைப்படும்? 8. இலக்கண குறிப்பு தருக. செவிகள் உணவாக. செவிகளுக்கு உணவாக. கு அப்படிங்கிற வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது, அதனால் இது 4ஆம் வேற்றுமை தொகை. இலக்கண குறிப்பு தருக. நா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. தூது என்பது எவ்வகை இலக்கியம்? ஒரு சிற்றிலக்கிய வகையினை சார்ந்தது. தூது அனுப்பும் பொருட்களின் எண்ணிக்கை 10. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எத்தனை பொருட்களை தூது அனுப்புகிறார்கள்னா 10 பொருட்களை. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. தூது இலக்கியத்தின் வேறு பெயர் சந்து இலக்கியம். தமிழ் விடு தூது எந்த கடவுளை தலைவனாக கொண்டு பாடப்பட்டது?
மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது. தமிழ் விடு தூது எத்தனை கன்னிகளை கொண்டுள்ளது? 268. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? உ.வே.சா. தமிழ் விடு தூதுவை உ.வே.சா பதிப்பித்த ஆண்டு 1930. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் என்ற பாடலை இயற்றியவர் யார்? சுதானந்த பாரதியார். தமிழ் விடு தூதுவில் அமைந்துள்ள பாவகை கலிவெண்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் விடு தூது நூலின் பாவகை கலிவெண்பா. சாஃப்ட்வேர் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் மென்பொருள். பிரவுசர் உளவி, கிராப் செதுக்கி, கர்சர் ஏவி அல்லது சுட்டி. சைபர் ஸ்பேஸ் இணையவெளி. சர்வர் வையக விரிவு வலை வழங்கி. ஃபோல்டர் என்றால் உரை என்று பொருள். லேப்டாப் மடிக்கணினி. உலகின் தொன்மையான மொழியாகவும் செவ்வியல் மொழியாகவும் திகழ்வது எது? கிரேக்க மொழி. நாவாய் என்ற தமிழ் சொல்லானது ஆங்கிலத்தில் நேவி என்று மாறியுள்ளது. இதோட பார்ட் 2 வீடியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.